ஸ்கூல் வைக்கலாம், ஒவ்வொரு கவுன்சிலை காப்பாற்றலாம், எவ்வளோ திட்டங்கள் இருக்குது. கூட்டம் அந்த அம்மா வந்து ஒரு கட்சியை விட்டுருங்க சுதந்திரம். ஆமாம், அது எப்படி இருக்கும்? இங்கே சென்னைக்கு நாளைக்கு வேறு வராது. ஆமாம், மக்களோட ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, யாருமே தனி மெஜாரிட்டியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். நான் 38 வருஷத்துக்கு மேலே அரசியல் இருக்கிறதுனால யார் வந்தாலும் இன்றைக்கி விஜய் வந்து உள்ளே எப்போ தமிழ்நாட்டு உள்ளே வந்து பூந்தாரோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தனி மெஜாரிட்டி. எப்போ விஜய் வந்து பூந்து ஒரு 6 மாதமாக தமிழ்நாட்டு மக்களே போட்டு தலைகளே பெரட்டி யாருக்கும் தூக்கலாம் மட்டும் அது ஒன்று, யாரும் தனி ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது என்னுடைய உண்மையான கருத்து. எல்லோரும் இதுமாரி எப்படி நம்ம கூட்டணி இருக்கோம் அதுமாரி வருவாங்க. இப்போ அதிமுக திமுக இருக்கிற அத்தனை சீட்டுமே தனியாக ஆட்சி அமைக்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முடியும், எல்லாம் முடியாதுங்க. எழுதி வச்சுங்க சார். மாற்றங்கிறது மக்கள் வந்து எல்லோரும் நினைக்க மாட்டேன், நான்லாம் மாற்றம் வரும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா எங்களோட பரம்பரையே அந்தமாரி கட்சியில் இருந்து வந்தவங்க அப்பாவெல்லாம் நாங்களும் நினைக்க மாட்டோம். இன்றைக்கிலாம் யூத்து முழுக்க 100% அவங்களாம் மாற்றணுங்கும் போது அவங்கள ஒன்றும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பம், இவங்க ஓட்டு உரிமை அவங்க விருப்பம் போது அவங்க போய் இங்கே போடு அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. இப்போ நானே ஓட்டு போட போவேன், என்னுடைய போய் நான் சரி இதுக்கே போட்டுகிட்டே இருக்கும்போது மாற்றி போகலாம் போகும்போது என்னோடய கை அங்கே போகும்போது ஒரு செகண்டில் தாங்க மாறும். இப்படி இது ஒரு நொடிங்கிறாங்களோ, அந்த நொடியில் தான் ஆட்சி மாற்றம் வரும், அந்த ஒடியில் தான் வரும். அதேமாரி இந்த தமிழ்நாட்டில் இந்த சூழ்நிலை எல்லாரும் பேசலாம் 300 யாருமே தனித்து வர முடியாதுங்கிறது என்னோட உண்மையான ஆணித்தரமாக கருத்து. ஆமாம் சார், அவர் எஸ்வி சார் வந்து அவருடைய வயசுக்கு அவருடைய இதுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா நானும் அது எனக்கு ரொம்ப நண்பர். அவர் வந்து என்ன சொல்லிக்கணும், பொதுமக்கள் போலீஸுக்கு அவர் சப்போர்ட்டாக பண்ண போலீஸ் எல்லாத்துக்கும் போலீஸ் வர முடியாதுன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். ஆனால் நீ ஏன் காட்டுக்குள்ளே போனால் ஒரு பெண்கள் எங்கே போவாங்க? காட்டுக்குள்ளே கிராமம் நான்லாம் வந்து சொல்லணும்னு சொன்னால் ஓப்பனாக நல்லா 10 வயசு வரைக்கும் ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிட்டு போய் கிராமத்தில் போய் நாங்களாம் பாத்ரூம் போனாங்க. இப்போ நீங்களாம் அப்படி தான் வந்துருப்பீங்க. அப்படிங்கும்போது ஒரு பொண்ணு மறையில் இருக்கும்போது அது வந்து சொல்லக்கூடாது. அவர் அதே சொல்கிறார், நான் புத்துனா அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அவரே திருப்பி மன்னிப்பு கேட்பார். இல்லை, அவர் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டாரு. நான் அது இன்னும் பார்க்கல. கேட்டுட்டாரு. ஆனால் இருந்தாலும் அவர் சொல்கிற சில விஷயம்லாம் வந்து நான் ஏற்றுக்கக்கூடிய மாதிரி தானே இருக்குது. சில விஷயம் அதான் லைட்டு வந்து இப்போ காட்டுக்குள்ளே அதெல்லாம் சார் எங்கெங்கெல்லாம் நகரங்களாக இருக்கோ அங்கே மட்டும்தான் வெளிச்சு. கிராமத்துலலாம் இன்றைக்கி இருக்குது. 40 வருஷமே ஒத்த பல்புன்னு ஒன்று போட்டிருந்தாங்க இருக்குது. ஆனால் நம்மளுடைய காட்டுக்குள்ளெல்லாம் வந்து பெண்கள் போய் மறைவா போகலாம், அங்கெல்லாம் போய் என்ன சார் லைட்டு போட முடியுமா? அங்கெல்லாம் பண்ண முடியும். போலீஸ் வந்து எல்லாத்துக்குமே கூட ஆள் இருக்கான்றாங்க. ஒரு ஆளுக்குமே ஒரு போலீஸ் வைக்க முடியுமா? சத்தியமாக வைக்க முடியாது. ஏங்க போலீஸ் எங்கே தெரியுமா, நமக்கு ஒரு பாதுகாப்பு, அவ்வளோதான். அவங்கள போயிட்டு இங்கே வாங்கினா ஏங்க இப்போ ஒன்றும் இல்லை, அது ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு தவறு நடந்ததுன்னா அரசாங்க பொறுப்பு கிடையாதுங்க. அவங்க பிடிச்சிருக்கிறேன். நான் இன்னும் சண்டை கேட்டேன் சார், இவ்வளோ பேர் அரசியல் பேசுகிறாங்களே, இவ்வளோதான் அறிக்கை விட்றாங்களே, நான் எல்லா பேரையும் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். எல்லா பேரையும் எவனாவது ஒருத்தனாவது ஒயின் ஷாப்பை குறைக்கிறேன், கஞ்சா கட்டுப்படுத்துகிறேன், போதையை பொருள் படுத்துகிறேன், கரண்ட் பில்லை குறைக்கிறேன், வரி பில்லை குறைக்கிறேன், மக்கள் கூட எதுவுமே சொல்லலைங்க. மக்களுக்கான என்ன தேவை? அடி இன்றைக்கி சென்னையில் எவ்வளோ இளைஞர்கள் தெரியுமா நீ கஷ்டப்படுறாங்க, வீடு வாசல் இல்லாமல் எவ்வளோ பேர் நீ கரண்ட் பில்லை கட்ட முடியுமா, வாடகை கட்ட முடியும், எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு நாள் என்னோடய ஆஃபீஸில் சொல்லிட்டு அழுகுறாங்க, அவ்வளோ பேர் வேதனைப்படுறாங்க. சார் என்ன நாங்கள் சினிமாலேருந்து வந்து கன்னியாகுமரியில் வந்துருக்கோம், நாகூரில் வந்துருக்கோம், ஒரு வீடு எடுக்க முடியலங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கரண்ட் பில்லு வந்து 10 ரூபா யூனிட் சொல்கிறாங்க, வாடகை வந்து 7000 எடுத்து நீங்கள் 15 சொல்கிறேன். அதை ஒரு அரசியல் கட்சி கூட பேசலைங்க. அதை பேச சொல்லுங்க ஃபஸ்ட்டு. ஒருத்தவங்க பேசலைங்க. ஒரு அரசியல் தலைவர் கூட நான் 2000 தரேன். நான் இந்த பாண்டியன் சொல்கிற படத்தில் 2000 4000 பிம்பிளிக்கா பிளாக்குமே எல்லாம் அதை சொன்னால் எப்படி சொல்லுவோம்? மக்களை வந்து இலவசம் கொடுங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. ஏன்னா வயசானவங்களாம் இருக்காங்க, எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க அம்மாவுக்குலாம். ஆனால் இதுவே இலவசம் கொடுத்து மக்களுக்கு என்ன தோணும்? எதுவுமே செய்யலைங்க. எந்த அறிக்கை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, ஒரு அறிக்கை சொல்லுங்கள் மக்களா. தமிழக மக்களுக்காக ஒரு நல்லது அறிக்கைன்னு சொல்லி எவனா சொன்னான்னு சொல்லுங்கள். சார் இலவசங்கிறது இன்றைக்கி 40-50 வயசு மேலெல்லாம் பிள்ளைங்களாம் நீ சரியில்லைங்கிறதுனால பல பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு முதியோர்கள்லாம் கொடுக்குறாங்க. நான் அதை சொல்லவில்லை. எங்களை மாரி இளைஞர்களுக்கு இவங்க மாரி வர சினிமாவுக்கு சரி வேலை தெரியுமா சென்னைக்கு வர அத்தனை பேருக்கும் அந்தந்த மாநிலத்தில் அரசாங்கம் என்ன திட்டம் சொல்லுங்கள். இப்போ வர தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லி சொல்லுங்கள். 2000 4000 6000 இதை சொல்கிறாங்க. வேறு என்னென்ன தரம் சொல்லாத? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன, மக்களுக்கு குடியிருப்பு என்ன, இன்றைக்கி என்னென்ன வேலை ஏற வாசனை ஏங்க இவ்வளோ பேசுகிறேன். இன்னை வரைக்கும் ஒரு ஆள் விட இவ்வளோ பேசி ஒரு ஆள் விட கரண்ட் பில்லை பற்றி பேசலாங்க. இன்றைக்கி நீங்கள் கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறீங்க, வாடகை எவ்வளோ கட்டுறீங்க, எவ்வளோ வரி கட்டுறீங்க? இதை பேசினா தாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ இருந்தாலும் தனிச்சு வர முடியாதுங்க. சொல்லுங்கள் வேறு. இதுதான் உண்மை. தமிழக மக்களுக்கு இதை செய்கிற அந்த உதவி கொடுத்தா மட்டுமே ஜெயிக்க முடியும். இல்லைன்னு நான் சொன்னதான் தனித்து யாராலையும் வர முடியாது. காரணம் நல்லதாக சொல்லவில்லைங்க யாருமே அறிக்கையில். ஒரு அறிக்கையில் கூட நான் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறேன்,
அவங்களுக்கு கரண்ட் பில்லை பழைய மாதிரி கொண்டு வரேன், பழைய மாதிரி வரி பில்லை கொண்டு வரேன். என்னென்ன தேவை அவங்களுக்குலாம் ஒரு சொல்ல எவ்வளோ பாருங்கள், எத்தனையோ இதில் வந்து இதில் குழந்தைங்க சாப்பிட்றாங்க. தண்ணி பேசலாமா சொன்னே? இல்லை அவர் ஒயர் பிடிங்கிச்சே. ரெடியா? ஆமாம், ஹைட்டாக இருக்கார்ல, எங்கே இருந்தாலும் தெரியும். வில்லன் வில்லன் வில்லன். ரெடியா? லீடா? வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களாக எங்களுடைய தேர் திருவிழா சார்பாக மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம், நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் வந்து தேர் திருவிழாங்கும்போது தெரியும் உங்களுக்கு, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தேர்னா அது திருவாரூர் தேர். அது நாளை மறுநாள் கூட மிகப்பெரிய பிரமாண்டமாக நடத்துகிறாங்க தமிழக அரசு. அப்பேற்பட்ட ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. அது எங்களுக்கும் பெருமை, எங்கள் சங்கத்துக்கும் பெருமை. டைரக்டரை பார்த்துருப்பீங்க, அவரே ஹீரோ, அவரே டைரக்டரு, அவரே பிடிச்சரு. ஆமாம், 3 எடுத்திருக்காரு. நான் சொல்ல வேண்டிய ஒரே கடமை, படத்தை நல்லா எடுக்கணும். ஏன்னா எல்லோரும் காக்கிக்கு கண் குஞ்சு புண்பாங்க, அதுமாரி ஒரு கண்டிப்பாக வரணும். என்ன காரணம், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி ஆளுங்க நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் பெரிய ஆளாக வருவாங்க. அதனால் இந்த தேர் திருவிழா மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம்னு கேட்டால் தனி மனிதனை நின்று இன்றைக்கி நீங்கள் ஒரே ஆள் தானே பாருங்கள், யாருமே இல்லை. இவரே ஓடி 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 உழைச்சி இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. இவர் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னா அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சங்கம் எப்போதுமே சப்போர்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஒவ்வொரு மீடியாவிலையும் நாங்கள் எதாக இருந்தாலும் இறங்கி தான் வேலை செஞ்சு பார்த்துருக்கோம். ஆனால் இவர் வந்து படத்தை நல்லா எடுக்கணுங்கிறத என்னுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷன் சொல்கிற ஒரே காரணம்னா, படம் நல்லா எடுத்தால் மட்டும்தான் மீடியாவும் சப்போர்ட் பண்ண முடியும், தேட்டரு எல்லாமே ஓடும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைறதுக்கு இவருக்கு எல்லா பக்கப்படமும் நீங்கள் இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். பேசுப்பா கேமராமேன். சரி, சாரி டேரக்டர். வணக்கம், என் பேர் வந்து கண்டன். நம்ம அது ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழா. அதாவது காளையார் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா குப்பமுத்து ஆசிரியர் ஒருத்தருக்காங்க. அவங்க வந்து மரு சகோதரோட உயிரை காப்பாற்றினாங்க. அவங்கள சார்ந்த ஒரு கதை மையமாக வச்சு பண்ணுறோம். இது வந்து இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தபதிகள் அப்படின்றது வந்து நிறைய இருக்காங்க. இந்த நீங்கள் உலகத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து இந்த கலாச்சாரங்களை உருவாக்குனவங்க. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அவங்கள மறந்துட்டோம். கண்டிப்பாக அவங்கள பற்றி நம்ம சொல்லணும். அவங்களுடைய பெருமை நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உலகத்தில் பெரிய பெரிய கோவில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க இருக்குங்காட்டி தான் போயிட்டுருக்கோம். அப்போ அவங்கள பார்த்து இது வரைக்கும் யாரும் பண்ணலை. சும்மா வருவாங்க, ஒரு ஓரலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. முழுக்க ஸ்தபதிகள் அந்த விஸ்வகர்மா அப்படிங்கிறது யாரும் சொல்லலை. இந்த படத்தில் நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் நல்ல முறையை பார்த்து ஆதரவு கொடுங்க. ஆமாம். வணக்கம், என் பேர் தபிதா குணராத்ன. முதல் படத்தில் லீடாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் தேர் செய்கிற சிப்பிகளோட கதையை பற்றி சொல்கிறாங்க. நல்ல கேரக்டர் கொடுத்துருந்த டைரக்டருக்கும் டீமுக்கும் என்னோட நன்றிகள். வந்த எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீடியா நம்பர் அவர்களுக்கும் வணக்கம். எங்கள் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சரவணனுக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. இதில் என்னென்னா லீடாக ஒரு காமெடி ரோல்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த படத்து மூலயமா கொஞ்சம் வெளிப்படுத்துவேன். எப்படியாவது இந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணிடுங்க, எல்லா ஏரியாவிலையும் தெரிகிற மாதிரி பண்ணிடுங்க. தேங்க்யூ, நன்றி. கேமராமேன்.